ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு பாயசம் ரெசிபி. இது வந்துட்டு கேரமல் சேமியா பாயசம். நம்ம எப்பவும் செய்யற சேமியா பாயசத்துல இருந்து இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். டேஸ்ட் பாக்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த பாயசம் செய்யறது. ஒரு தடவை இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா பிடிக்கும். சரி வாங்க, இப்போ இந்த சூப்பரான கேரமல் சேமியா பாயசம் எப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இந்த நெய்ல நான் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு இந்த பெரிய சைஸ் சேமியா, நம்ம அணில் சேமியால இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும்ல, அந்த சேமியா. இதை நம்ம வறுத்துக்க போறோம். சேமியாவை ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி வறுத்துக்கணும். லைட்டா ஒரு ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். லேசா வறுபட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்தி வறுத்துடுங்க. உங்களுக்கு திராட்சை பிடிக்கும்னா கிஸ்மிஸ் திராட்சை கூட இந்த சைட்ல போட்டு அதையும் சேர்த்தி வறுத்துக்கோங்க. கோல்டன் கலர் ஆகணும், ஆனா தீஞ்சிடக்கூடாது சேமியா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோடனையும் சட்டுன்னு கலர் மாறிடும் சேமியா. பாருங்க, நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பால் விட போறேன். இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். நீங்க தண்ணியே இல்லாம வெறும் பால்லயே கூட வேக வைக்கலாம். இதுல வந்துட்டு மில்க் மேடோ சேர்த்த போறேன், அதனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க வந்துட்டு சக்கரை மட்டும்தான் சேர்த்த போறீங்க அப்படின்னா தண்ணி விடாம வெறும் பால்லயே வேகுவீங்க, அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த சேமியா வந்துட்டு நல்லா சாஃப்டா வேகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த சேமியாவை நான் இன்னொரு அடுப்புக்கு மாத்திட்டு இப்போ இதுக்கான நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். கடாய் ஒன்று அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 1/4 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். இது இப்படியே மெல்ட் ஆக விடுங்க. இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை மெல்ட் ஆகி கேரமல் ஆகணும். பாருங்க, மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பக்கத்துலயே இருந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. இதுவும் அப்படிதான், டக்குன்னு கலர் மாறிடும் அந்த கேரமலோட கலருக்கு. லேசா அந்த கோல்டன் கலர் வந்து ஹனி மாதிரி ஒரு கலர் வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சுகர் ஃபுல்லும் மெல்ட் ஆயிடுச்சு. லைட்டா கலர் வர ஆரம்பிக்குது. கைவிடாம இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இங்க பாருங்க, கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. 1/4 கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இது ஒரு சாஸ் மாதிரி வேணும். ஏன்னா நம்ம அப்படியே விட்டோம்னா இது அப்படியே செட் ஆகி கெட்டி ஆயிடும் இந்த சக்கரை. பாருங்க, இந்த மாதிரி தண்ணி விட்டு இதை இப்படி மெல்ட் பண்ணி வச்சிடுங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த கலர் சேஞ்ச் ஆனோன்னையும் இப்போ இது இருக்கட்டும். இதை வந்துட்டு நம்ம சேமியா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பாயசத்துல சேர்த்த போறோம். இப்போ இது இருக்கட்டும் ஒரு சைடு. ஒரு 5 நிமிஷம் பக்கமா மீடியம் ஃப்ளேம்ல சேமியா வெந்திருக்கு. பாருங்க, இப்போ நல்லா வெந்துடுச்சு நம்மளோட சேமியா. பெருசு பெருசா ஆயிடுச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பார்த்துக்கோங்க. இது ஆறுச்சுன்னா இன்னுமே திக்காயிடும். இப்போ நாம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கேரமல் சாஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம இதுல ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கலர் வந்திருக்கு பாருங்க. இந்த பாயசத்துல நம்ம கேரமல் பண்ணி ஊத்துனதுனால இது அவ்வளோ இனிப்பா இருக்காது. அதனால நம்ம இனிப்புக்காக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்திக்க போறோம். நீங்க கண்டென்ஸ் மில்க்கு பதிலா சக்கரை கூட சேர்த்திக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துறேன். இதுல இனிப்பு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை பார்த்து சேர்த்திக்கோங்க. நீங்க எச்சா கம்மியா சேர்த்திக்கலாம், எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பாயசத்துல நீங்க வந்துட்டு ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம விட்டுருக்கிற அந்த கேரமல் சாஸ்லயே ஒரு நல்ல ஃபிளேவர் இருக்கும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்துட்டு பாலை சூடு பண்ணி இதுல ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். கண்டென்ஸ் மில்க் ஊத்தின அப்புறம் ஒரு கொதி வந்தா போதும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. நம்மளோட கேரமல் சேமியா பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நீங்க இந்த மாதிரி சூடா சர்வ் பண்ணலாம், இல்ல வார்மா சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்க 3 டைப்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படின்னு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கேரமல் பாயசத்தை இந்த மாதிரி ஒரு அழகான பவுல்ல நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு சூடா வந்துட்டு சர்வ் பண்றேன். நீங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா பிஸ்தா பருப்பு போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல். இதுக்கு பதிலாக நீங்க முந்திரி பருப்பு போடலாம். இது எதுவும் இல்லாமையும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட செம்ம டேஸ்டியான கேரமல்
சேமியா பாயசம் இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.